ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஃபார்மட்டிங் டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது சம் ஆஃப் தி ஃபார்மட்டிங் டேக்ஸை இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன்ல பி போல்டு இட்டாலிக்கு அண்டர்லைனுன்னு சொல்லிட்டு ஒரு டேக்ல கொடுத்துருக்கேன்ல, இதான் வந்துட்டு கமெண்ட்ஸ். இதில் வந்துட்டு இந்த கமெண்ட் டேகுன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலும் அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. ஜஸ்ட் ஃபார் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த டேக் யூஸ் பண்ணுவோம். Lesser than symbol, exclamatory, hyphen and then நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட்ஸை ஹைஃபன் கிரேட்டர் தென் சம். HTML வந்துட்டு இந்த டேக்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகாது. ஜஸ்ட் ஃபார் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இப்போ போல்ட் டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். போல்ட் டெக்ஸ்ட்னா நமக்கு பி டேக்ல கொடுப்போம். பி டேக்ல ஒரு சில கோட்ஸ் கொடுக்குறேன். இது நமக்கு வர்ற டெக்ஸ்ட் வந்துட்டு போல்டாக கிடைக்கும். இதான் வந்து போல்டு டேக்ஸ். இதோட டேக் நேம் வந்து பி. நெக்ஸ்ட் இட்டாலிக் டேக்ஸ். இட்டாலிக் டேக்கோட டேக் நேம் வந்து ஐ. இதில் கொடுக்குற டேக்ஸ் வந்து நமக்கு ஸ்லாண்டிங்காக வரும். இந்த மாதிரி வரும், ஸ்லாண்டிங்காக வரும். நெக்ஸ்ட் அண்டர்லைன். அண்டர்லைனோட டேக் நேம் வந்து யூ. இதில் கொடுக்குற டேக்ஸ் வந்து அண்டர்லைன் ஆகி வர்ற வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்கோட டேக் நேம் வந்து ஸ்ட்ராங்கே தான். இதில் கொடுக்குற டேக்ஸ் வந்து போல்டாகி வரும். ஸோ போல்டு டேக்ஸ்க்கும் ஸ்ட்ராங் டேக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸ்ட்ராங் டேக்ஸில் கொடுக்கறது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சர்வருக்கு இன்டிமேட் பண்ணும். பட் போல்டு டேக்ஸில் கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து இது இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி சர்வர் எடுத்துக்காது. அது நமக்கு வியூ ஆகிறதுக்கு மட்டும்தான் போல்டாக இருக்கும். பட் சர்வருக்கு இது வந்து இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட், இதை போல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ சர்வருக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ராங்கில் கொடுத்தோம்னா சர்வரும் அது இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட் போல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். அதனால தான் ஸ்ட்ராங் டேக்ஸில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எம்பத்தைஸ் டேக்ஸ். எம்பத்தைஸ் டேக்ஸ்னால் அதோட டேக் நேம் வந்து இஎம். இதுவும் வந்து ஸ்லாண்டிங்கில் தான் கொடுக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி சர்வர் இண்டிகேஷன்ஸ்க்காக மட்டும்தான் ஸ்லாண்டிங்கில் கொடுக்குறோம். இது ஜஸ்ட் ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம். இட்டாலிக்ஸ். எம்பத்தைஸ்டு டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு சர்வருக்கு இன்டிமேட் பண்ணும். அதுக்காக மட்டும்தான் இஎம்ல கொடுக்கறது. நெக்ஸ்ட் மார்க் டெக்ஸ்ட். இதோட டேக் நேம் வந்து மார்க்கே தான். இதில் கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து நமக்கு ஹைலைட் ஆகி காட்டும் இந்த மாதிரி. அதுதான் மார்க் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட். இதோட டேக் நேம் வந்து எஸ்யூபி. இதில் கொடுக்குற டேக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டிகிரி செல்சியஸு இல்லை ஒரு ஃபாரன்ஹீட் செல்சியஸு, இதில் ஒரு ஸ்கொயரு, பவர் ஆஃப், இந்த மாதிரி கொடுக்குற வேல்யூஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மேலே வரும்ல, அது எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பேராகிராஃப் ஒன்று கொடுக்குறேன். பேராகிராஃப்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுக்குறேன். பேராகிராஃபில் எக்ஸ் கொடுக்குறேன், சூப்பரில் 2 கொடுக்குறேன். இதை சேவ் பண்ணோம்னா எனக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு டிஸ்பிளே ஆகுதுல்ல. ஸோ இந்த ஸ்கொயரை வந்துட்டு சூப்பரில் கொடுத்தோம்னா நமக்கு பவர் வேல்யூஸில் வரும். அதுக்கு தான் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட். இதுவே வந்துட்டு நமக்கு கீழே வரணும். H2Oவில் வந்து இப்போது சம் கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கும்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு H2O எடுத்துக்கோங்களேன், அதில் வந்துட்டு கீழே வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணி சூப்பருக்கு பதிலாக சப் யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஹெச் யூஸ் பண்ணுறேன், இங்கே ஓ. இப்போ இதை சேவ் பண்ணுறேன். நமக்கு இங்கே H2O டிஸ்பிளே இருக்குல்ல. ஸோ நம்ம சப்பில் கொடுக்குற வேல்யூஸ் வந்துட்டு 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேல்யூ வந்து கீழே டிஸ்பிளே இருக்குது. இது வந்து சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, இது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இது சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து டெலீட். இப்போ நமக்கு ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும், அது நமக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நமக்கு டெலீட்ல யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகி டிஸ்பிளே ஆகும், அது நமக்கு டெலீட்ல யூஸ் பண்ணுறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு இன்சர்ட் டெக்ஸ்ட்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூஸை டெலீட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை டெலீட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூஸை இன்சர்ட் பண்ண அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்சர்ட் டேக் யூஸ் பண்ணுறோம், சர்வருக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் இன்ஸில் இந்த டேக் யூஸ் பண்ணுறேன். இதில் நமக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஜஸ்ட் ஒரு அண்டர்லைன் மட்டும் பண்ணி காட்டும், அவ்வளோதான். இதுவே நமக்கு இந்த டெலீட் டேக்ஸ்க்கு இங்கே கொடுத்துட்டு இந்த டெலீட் டேக்ஸ் பக்கத்தில் இந்த இன்சர்ட் டேக்ஸ் கொடுத்தோம்னா இதை டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு இதை இன்சர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் எடுத்துக்கும். அந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்சர்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்மால் டேக்ஸ். இப்போ நம்ம இதில் கொடுக்குற டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும், இப்போ நான் ஒரு லாரம் 5ன்னு சொல்லிட்டு
ஒரு டெக்ஸ்ட் குடுக்குறேன். இது இந்த நடுவுல இப்போ இதுக்கு நடுவுல நான் ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் போடுறேன். ஹேப்பின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் போடுறேன். இப்போ நம்ம எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு ஒரே சைஸ்ல இருக்கும். பட் இந்த ஸ்மால்க்குள்ள குடுத்த டெக்ஸ்ட் மட்டும் ஒரு சைஸ் சின்னதா இருக்கும். அதான் வந்து ஸ்மால். நம்ம இருக்கிற டெக்ஸ்ட்ட விட நம்மளோட டெக்ஸ்ட் கொஞ்சம் குட்டியா காட்டணும்னா, நம்ம ஸ்மால் டாக்ஸ்க்குள்ள போட்டோம்னா, ஹேப்பின்னு சொல்லி குட்டியா காட்டும். அவ்வளோதான். ஃபார்மேட்டிங் டேக்ஸ் எதுக்குன்னா, சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணாம HTMLலே ஒரு சில ஸ்டைலிங் பண்றதுக்காக. இப்போ இந்த போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன்லாம் சிஎஸ்எஸ்லயும் பண்ணலாம். பட் HTMLலே ஒரு சில ஒரு பேசிக் ஸ்டைலிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணது தான் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கொட்டேஷன் டேக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.